ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சோப் பவுடர் தான் போட்டுட்ருக்கோம். இடையில கொஞ்சம் வீடியோ போடல, ரொம்ப பிஸியாக இருந்தேன், கொஞ்சம் வேலையாக வெளியில் போயிட்டேன். ஸோ அதனால தான் இடையில அப்டேட் பண்ண முடியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 100 கிலோ சோப் பவுடர் போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டேன், அதை நான் வீடியோ உங்களுக்கு எடுக்கல. ஸோ நைட் டைமில் போட்டனால பெருசாக வீடியோ எடுக்கல. 2 நாளாக ஃபுல்லாக ஒர்க்கு இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கு. ஃபைனலாக இப்போ நம்ம சென்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரானுவல்ஸ் போட்டு ஃபைனலாக பேக்கிங் பண்ண போகிறோம். அதுதான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சோப் பவுடர் ப்ரீ மிக்ஸிங்கு ஆல்ரெடி நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு மற்ற எதையுமே நான் காமிக்கல வீடியோவில். இதெல்லாம் ப்ரீ மிக்ஸு ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்து கிரானுவல்ஸு. ஃபைனலாக நம்ம எவ்வளோ அளவோ அந்த அளவை போட்டுட்டு பேக்கிங் போயிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு பேக்கிங்கில் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபைனலாக என்னோட சோப் பவுடர் பேக்கிங் வந்துட்டோம். நான் ஆல்ரெடி எல்லாமே பேக்கிங் போட்டு முடிச்சுட்டேன். உங்களுக்கு வீடியோவில் காமிக்கணும் அப்படிங்கிறக்கா ஃபைனலாக வீடியோ கிளிப் எடுக்கிறேன். சீல் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஆல்ரெடி. நம்மளோட சீல் மிஷின் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவுக்கு நம்மளோட பவுடர் ஃப்ளஃபியாக இதாக இருக்குன்னு. கொண்டா ஃபுல்லாக காமி ஃப்ளஃபியாக எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஃபுல்லாக போட்டு இருக்குங்க. இப்போ நான் உங்களுக்கு சீல் போட்டு காமிக்கிறேன். வழக்கம் போல் நம்ம குவான்டிட்டி எடுத்து வச்சுருக்கோம். எடுத்து வச்சுருக்க மிஷின் எடுத்து நம்ம அந்த ஹாட் பார் சீலிங் மிஷின் அதில் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த சவுண்டு நின்னோன்னா நம்ம இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன வீடியோ கிளிப். இது வந்து கொஞ்சம் நேரம் அந்த ஹீட்டு ஆடுறதுக்காக அப்படியே வச்சிடணும். வச்சுட்டு ஃபைனலாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா தெரியும் எதுவும் லீக்கேஜஸ் இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு ஓகே நம்ம பவுடர் வந்து ஃப்ளஃபியாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம பேக்கிங்க்கு டிஸ்பேச்சுக்கு அனுப்பிட வேண்டியதான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுங்க. இந்த மாதிரி எல்லா பேக்கிங்லேயும் லீக் இருக்குன்னு பார்த்துட்டு போட்ட வேண்டியதான். ஓ மை காட், ஒரு பேக்கெட் பார்த்தீங்களா லீக்கில் இருக்குது. இது ஓகே.